மூத்தோர் சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும். வேண்டான்னா விட்டுறேம்மா. நீங்க என்னமா சொல்றீங்க? ஸ்ரீ, அவ சொல்றதும் சரிதான். முதல் கோணல் முற்றும் கோணலா தான் இருக்கும். நாட்டுல என்ன நல்ல பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வர யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தேடி கண்டுபிடிப்போம். இத பாரு ஸ்ரீ, இதுக்கு மேல அடம் பிடிக்கிறது தப்பு. நமக்கு ஆபீஸ் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் கிளம்புறோம். வரக்கண்ணா. வர பாட்டி. வரேன். அப்பா வரேன். வரேன் பாட்டி. அம்மா நானும் கிளம்புறேன். அப்பா நீங்க வரல? இல்லடா, நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். சரி வரமா. வரும் பாட்டி. போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வா. நான் கிளம்புறேம்மா. அம்மா நான் ஆபீஸ் கிளம்பு. லஞ்ச் எடுத்துட்டியோனோ? எடுத்துட்டேன். ஷாம், நீ மத்தியானம் ஆத்துல வந்து சாப்பிட்டு போயிடு. வரேன். வரேன் தாத்தா. பாய். பொழுது விடிஞ்சாலே ஆமே வெறிச்சோடி போயிடுது. அழகான கிழவி, நானும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க? சரி சரி, போயிட்டு வாங்க. பாய். அண்ணா, நீங்கள் எதுக்கு கார் துடைக்கிறீங்க? நான் கார் கம்பெனியில் தானே வேலை செய்கிறேன். அங்கேயே தொடச்சி கொடுப்பாங்க, விடுங்க. விடுப்பா, 3 வேளை சும்மா உட்காந்து சோறு துண்டுறல, துண்டுற சோறு ஜெரிக்க வேணாம். அதுக்கு இது கூட செய்யலாம் எப்படி? சோறு ஜெரிக்கணுமா இல்லைனா அடிக்கிற தண்ணி ஜெரிக்கணுமா? ரெண்டுமே தான். இதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது வாடகை பணம் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருங்க. போன வாட்டி மாதிரி தண்ணி அடித்து காலி பண்ணிடாதீங்க. நான் என்ன போன தடவை வேணுட்டவா காலி பண்ணேன். பத்திரமா கொடுக்கலான்னு வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் பார்த்தா ஒரு வீட்டில் இல்லை. சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு ஒரு கடையாண்டா நின்னேன். ஏன் கெட்ட நேரம் அது பச்சை போர்டு கடையாயிடுச்சு. அப்போ கூட ஃபுல்லாக தின்னடியிலப்பா, லைட்டாக ஒரு சின்ன போய் காட்டலான்னு காட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்போ கூட அவர் வரல. வெயிட்டிங்கில் இருக்க மீட்ரு சூடாயிடுச்சு. உள்ள சரக்கு போயினேக்குதா, வீட்டுக்காரர் லேட் ஆகிட்டாரு, நான் டைட் ஆகிட்டேன். இதை போய் தப்பு சொல்கிறியா நீ? இல்லை தப்பே இல்லை. நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சேன் பாருங்க, அதான் தப்பு. மறுபடியும் அந்த தப்பை பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாதீங்க. திருப்பி அந்த தப்பை செய்வேனா நான்? நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீங்கள் எண்ண வேண்டாம், நான் கரெக்டாக எண்ணிருக்கேன். இருங்க, நான் ஒன்று பண்ணுறேன். இந்தாங்க, இது தண்ணி அடிக்கிறதுக்கு, அது வாடகை பணம் பிடிங்க. ஓகே, இதை வாடகை கொடுத்துட்டு இதில் தண்ணி வச்சுட்டுமா? இது வாடகை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. இது தண்ணி அடிக்கிறதுக்கு, இது வாடகைக்கு, சரியா? தத்தா, நான் வெளியே போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இல்லடா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ வெளியே போக முடியாது. சரி, பதில் சொல்றேன். என்ன சொல்லுங்க? ஓஹோ, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன பெரிய ஹீரோ நடிச்சுட்டு இருக்கியா? நான் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை. அப்பப்போ நீங்க தான் மாத்தி மாத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் எ சாடிஸ்ட். என் பொண்டாட்டியே அவ ஆத்த விட்டு விரட்டுற அளவுக்கு பண்ணிருக்கியே, அதுவும் திருட்டு பட்டம் கட்டி. நான் எந்த பட்டமும் கட்டலையே தாத்தா. அவங்களே அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்களே. அது எங்க குடும்ப விஷயம். அதுல நீ ஏன்டா அனாவசியமா தலையிடுற? என் மாப்பிள்ள ரங்கநாதனுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ அப்படி செஞ்சான். தாத்தா, அவர் உங்களுக்கு மாப்பிள்ளைன்னா நான் அவருக்கு மாப்பிள்ள. நீ என்னடா பெரிய மாப்பிள்ள? ருக்கு மனசுல நீ இருந்தா தான் ரங்கநாதனுக்கு மாப்பிள்ள. கண்ண ருக்கு கழுத்துல தாலி கட்டுறத கடவுளாலையும் தடுக்க முடியாது. நீ என்னடா புஸ்வானம்? தாத்தா, எனக்கு ஒரு கூக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, தெரியும்ல? இதெல்லாம் நிச்சயதார்த்தமாடா? போய் பித்தலாட்டம், சுத்த டுபாக்கூர் வேலை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் திட்டுத்தானே வெளியா போகுது பாரு. அப்ப இதே ரங்கநாதன் உன்னை தூக்கி வெளியேறிய போறான். தாத்தா, இந்த திருட்டு வேலை, கள்ளக்கடத்தல் இதெல்லாம் செய்யறது உங்க ஒய்ஃபும் கண்ணனும் தான். நீங்க ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்லை. எனக்கு ஒரு கூக்கும் கல்யாணம் நடக்கும். வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அட்சதை போடத்தான் போறேன், உன் தலைமையில இல்ல, என் கண்ணன் தலையில. ஏண்டா, நான் உன்னை சீரியஸா தான் கேட்கிறேன். ருக்கு மனசுல உனக்கு இடமில்லைன்னு உனக்கு ரொம்ப நன்னா தெரியுமே. அப்புறம் ஏண்டா குறுக்க வந்து நிக்கிற? குறுக்க நிக்கிறது நான் இல்ல தாத்தா, நீங்க தான். தள்ளுங்க, கார் மேலே ஏறிட போகுது. அண்ணா வரேன். பத்திரமா போயிட்டு வா. போடா போ, நாசமா போ. யோ பெரியவரே, வயசுல இவ்வளவு பெரியவராகிற ஒருத்தனை பார்த்து நாசமா போன்றீங்க, நல்லா இருக்குதா உனக்கு? நீ இந்த குல்மால் பயலோட கலந்துட்டு நின்று கடைசியில கம்பிதான் எண்ணுவேன். தோடா, தப்பு பண்றது அவரு, கம்பெனின்றது நானா? நாங்க நாசமா போறோம், எதுவா போறோம். நீ முதல்ல வீட்டுக்கு ஒழுங்கா நடந்து போற வழியை பாரு. போ போடா. பைஜாமா பாரு, அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரி.
குட் மார்னிங் சார். ஓ கண்ணன் வாங்க. வாங்க கண்ணன் உட்காருங்க. இருக்கட்டும் சார், முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன சமாச்சாரம்? எனிதிங் ஸ்பெஷல்? சார், ராகவன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அப்படியா? வெரி குட். எப்படி கண்ணன்? சார், அந்த பொண்ணு சௌந்தர்யா என் தம்பி மேல இருக்கிற கோவத்துல அவன் மேல இப்படி ஒரு பழைய சுமத்திருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை காசாக்க பார்த்து அவளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தன் மூலமா எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. உடனே அவங்க 2 பேரையும் ஸ்ரீநிதி கிட்ட கூட்டிட்டு போய் உண்மையை ஒத்துக்க வச்சுட்டேன் சார். வெரி நைஸ். ஸ்ரீநிதிக்கு இந்த விஷயத்துல எதுவும் டவுட்டும் இல்லைல்ல? இல்ல சார், எல்லார்கிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டா. பாவம், அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இல்ல. புருஷன் மேல வச்சிருந்த பொசிசிவ்னஸ் தான் விவாகரத்து கேட்கிற அளவுக்கு அவங்கள தூண்டி விட்டுருக்கு. எனிவே, உங்களுக்கு ஒரு தலைவலி தீர்ந்துருச்சு, சந்தோஷம்தான். சார், என்ன இப்போ அந்த கண்ணப்பன் விஷயம் தான் சார் அலக்கடிச்சிட்டு இருக்கு. அது விஷயமா பேசதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். ருக்குவை எங்க கடத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க? அது எதுவோ செரமிக் டைல்ஸ் கோடவுன் மாதிரி ஒரு இடம்னு ருக்கு சொன்னா. ஓஹோ, எந்த இடத்துல ருக்கு மயங்கி கிடந்தாங்க? அது என்னோட இன்னொரு தம்பிக்கு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கிட்ட தான் மயங்கி கிடந்திருக்கா. கண்ணன், நம்ம ஊர் பொண்ணுங்க அதிகபட்சமா 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் ஓடுவாங்க. ஸ்டாமினா அவ்வளோதான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிற கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தா அதிகபட்சமா 1 கிலோமீட்டர் தூரம் தான் ஓட முடியும். ஆமாம் சார். ஸோ இந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு அவன் மயங்கி கிடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர், அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர் செராமிக் குடோன் ஏதாவது இருக்கான்னு நாம என்கொயரி பண்ணணும். இந்த வழியில போனோம்னா மேக்சிமம் சம்பந்தப்பட்ட இடத்தையோ இல்ல சம்பந்தப்பட்ட நபரையோ ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். நீங்க சொல்றது கரெக்ட் சார். நீங்க உடனே உங்க பிரதரோட சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் விசாரிங்க. நிச்சயமா நமக்கு சாதகமா ஏதாவது க்ளூ கிடைக்கும். அது கண்ணப்பனுக்கு வேண்டப்பட்டவங்களோட குடோனா கூட இருக்கலாம். நிதானமா கண்காணிச்சோன்னா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். அப்போ நான் உடனே போய் என் தம்பிக்கிட்ட இந்த விஷயமா விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சொல்லுங்கண்ணே. அரவிந்த் செராமிக்ஸில் இருக்கேன். இல்லை இல்லை, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. தாத்தா கடைக்காரு, பார்த்துக்கலாம். அடடே வாங்க தம்பி. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா எங்க? அப்பா குடோன்ல இருக்காரு, வாங்க போலாம். அப்பாவை பார்க்க போகிறேன், அப்புறம் நேராக வீட்டுக்கு தான் வருவேன். ஆர்த்தி சார், இந்த புது டிசைன் மாடல்ஸ் தான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டியா? இல்ல சார், இன்னைக்குள்ள முடிச்சிடுறேன். ஏன் லேட்டு? சாரி சார். சரி, ஈவினிங்குள்ளே முடிச்சிடுறேன். ஓகே சார். எவ்வளோ லோடு வந்திருக்கு? 2 லோடு வந்திருக்கு. சொன்ன வேலையை சரியாக செய்யணும். ஓ, Sir, I will call you, sir. I am in a important personal work. Yes, sir. Sure, sir. வா அரவிந்த். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது. பத்மநாபன் கிட்ட பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆள் ஆடி போயிட்டார். கண்ணன் தான் அதை அவர்கிட்ட கொடுத்தாங்கிறதையும் ஒத்துக்கிட்டார். கண்ணன் கிட்ட அந்த பத்திரத்தை யார் கொடுத்தாங்களா? நான் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரங்கநாதன் என்ன சொன்னா? ரங்கநாதனுக்கு எப்போ வர மாதிரி கோவம், வெறி. அதில் பாட்டியை தரன்னு இழுத்துட்டு போய் சுந்தரம் வீட்டில் விட்டுட்டார். இதில் ஒரு நல்லது நடந்து போச்சு. அந்த வீட்டில் என்ன ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கறது பாட்டி தான். இனிமே அது இல்லை. அப்ப இனிமே ருக்க நீ ஃப்ரீயா மீட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கண்ணா வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்காங்க. என்ன பிரச்சனை? அது காரணம் இன்னொரு கிழம். அதான் பாட்டியோட புருஷன். அது என் வீட்டுக்கு வந்து ருக்கு கழுத்தில் கண்ணன் தான் தாலி கட்டுவான்னு சவால் விட்டு போயிருக்கு. சாக போகிற வயசில் சவால் வேறையா? அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த ராகவனும் ஸ்ரீநிதியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அதை ரங்கநாதன் பார்த்ததா சொன்னார். எப்படி கண்ணப்பா? ஒருவேளை சௌந்தர்யா உண்மை சொல்லியிருப்பாளோ? அவகிட்டே கேட்டுறாங்க. ஹலோ சௌந்தர்யா, நான் கண்ணப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். எப்படி நடந்துச்சு? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க சார்? ராகவனும் ஸ்ரீநிதியும் சேர்ந்து இருக்காங்க, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். இதை பாரு சௌந்தர்யா, நான் வாழ்க்கையில் பெருசாக இழந்தவன்.
என்ன முட்டாள் நினச்சிக்காத. என்ன நடந்தது உண்மையை சொல்லு. சாரி சார். என் கூட வேலை பார்க்குற சதீஷ்க்கு நான் பண்ற டிராமா தெரியும்ல. அது எனக்கும் தெரியுமே. அவன் என்கிட்ட அடிக்கடி பணம் கேட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா. அவன் ராகவன் கிட்ட பிளாக்மெயில் செஞ்சு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கான். என்னோட ப்ராப்ளம்க்கு செட்டில்மெண்ட்னு ராகவன் கிட்ட போய் சொல்லியிருக்கான். இது எப்படியோ கண்ணனுக்கு தெரிஞ்சு அவனை அடிச்சிருக்காரு. அவனும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் சார். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லை சார். காட்டி கொடுக்கவே மாட்டேன். அந்த கண்ணவனை மிரட்டினானா? இல்ல சார். என் அம்மா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க கெடுத்துறாதீங்கன்னு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவரும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சாரி சார். சௌந்தர்யா, இனி ராகவன் விஷயத்தை யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டா என் பேர் வெளியில வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இல்ல சார், சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அரவிந்த், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணன் தான். அவங்களோட இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது. மறுபடியும் புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அவ்வளோதானப்பா. அது ரொம்ப சின்ன விஷயம். அவனுக்கு அடுத்த அடி என்ன கொடுக்கறதுன்னு நான் பிளான் பண்ணுறேன். ஏய், நம்ம பாலசுப்ரமணியன் சார் காருக்கு ஏதாவது ஆஃபர் வந்ததா? பேங்க் மேனேஜர் கார் தானே, 2 மணி நேரத்தில் சொல்லியிருக்கேன். உன் நம்பர் வேறு கொடுத்துருக்கேன்பா, கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஷாமு, இந்த ரத்னசாமி கொடுத்துட்டு போன சர்வீஸ் சார்ஜ் இருக்கு, கொடுக்க மறந்துட்டேன். இந்தா, சரியா இருக்கான் பார்த்துக்க. ஷாமு, உங்க அண்ணன் வராருப்பா. வாண்ணா. வாங்கண்ணே. ஏண்ணே, காரை ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாமா? என்னப்பா இங்க வந்தாலே சர்வீஸுக்கு தானே? சரி, உள்ள வாண்ணா. இல்ல இருக்கட்டும். ஆமா, லோன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லண்ணா, இன்னும் 6 மாசம் இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பேர்ட்ண்ணா. ஆமா, லோன் முடிஞ்சதுன்னு ரிலாக்ஸ்டா இருந்துடாத. சரி, இந்த சரௌண்டிங்ஸ்ல ஏதாவது செராமிக் டைல்ஸ் கம்பெனி இருக்காடா? ஆமாண்ணா, நம்ம ஆர்த்தி ஒர்க் பண்ற கம்பெனி பக்கத்துல தானே இருக்கு. ஓஹோ, இங்க தான் 1 கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த கம்பெனி இருக்கு. ஏன் கேக்குறேன்? இல்ல, கடையில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி, நல்லதா போச்சு. ஆர்த்தி ஒர்க் பண்ற கம்பெனி தானே, போற வழியில அப்படியே பார்த்துட்டு போயிடுறேன். இருண்ணா, காஃபி சாப்பிட்டு போலாம். அப்போ காஃபி வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன்டா. சரிண்ணா. சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். யாரு? தெரியல சார். சரி, வர சொல்லு. ஓகே சார். குட் மார்னிங் சார். உள்ள வரலாமா? என்ன திம்பேர், வாங்க உட்காருங்க. என்ன நீங்க என்ன போய் சார்லாம் கூப்பிட்டு? பின்ன பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணிட்ட, பெரிய மனுஷன் ஆயிட்ட. நான் தானே உன்னை தேடின்னு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நேத்து என்ன பார்த்து என்ன பேச்சுடா பேசின நீ? ஏண்டா உன்னை வீட்டை விட்டு தடுத்தினால அப்ப என்ன நிலைமையில இருந்த தெரியுமா? போதையில தெருநாய் மாதிரி கண்டவங்க கூட சண்டை போட்டுருந்தடா. நான் உன்னை கொண்டு போய் ராஜா மாதிரி வீட்டுல வச்சுட்டு இருந்தேன், என்னையே எதிர்த்து பேசுறியா? இத பாருங்க, நீங்க செஞ்சது எதையுமே நான் மறக்கல. இப்பதான் நானும் ஸ்ரீயும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம். இந்த சமயத்துல நீங்க ஆத்துக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதனால தான் அத்திமேர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ஓஹோ, உன்னுடைய சங்கடத்தை பத்தி சொல்றியே, என் கஷ்டத்தை யாரா பாக்குறது? ஏண்டா என் பொண்ணு ருக்கு நிலைமையை பாத்தியா? எப்படி இருக்கா? எல்லாம் உங்க ஆத்து கண்ணம் பண்ண வேலைடா. உங்க அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் எனக்கு பிரச்சனையா இருக்கா? அவளோட நீயும் போய் சேர்ந்துட்டியா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. நீ எங்க ஆத்த கொஞ்ச நாள் தர்ம சத்திரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தியே, சரி அதை விடு. அப்போ நான் உனக்கு தண்டம் எழுதின 18,523 ரூபாய், அதை அவன் கொடுப்பான், உங்க அப்பா கொடுப்பானா? இல்ல பணம் வாங்கிட்டே மறந்துட்டியா? எதையுமே நான் மறக்கல. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கிய. எங்க உங்க ஆத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை உள்ள சேர்த்துன மாதிரி இதை நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். குட். எப்ப தரப்போற? அது இன்னொரு 2-3 டேஸ்ல. என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட ஏன் கேட்குற? தோ உங்க ஆத்துக்காரர் சத் புருஷன் உத்தம சிகாமணி, அவர்கிட்டயே கேளு. என்ன ராகவன், என்ன ப்ராப்ளம்? இல்ல ஸ்ரீ, இவர்கிட்ட கொஞ்சம் கேஷ் வாங்கியிருந்தேன்.
எவ்வளோ? 18,000 and odd. என்னது ஆடு மாடுன்னு 18,523 rupees. செக் புக் எடுங்க. இந்தாங்க. 18,523 பவுன்ஸ் ஆகாதுல்ல? ராகவன், சரியா பார்த்தா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கணும். நீ எனக்கு அக்கா பிள்ளையா போயிட்ட, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, தேங்க்யூ, பை. என்ன ராகவன், இவர்கிட்ட எதுக்கு பணம் வாங்கினீங்க? இல்ல ஸ்ரீ, நீங்க எல்லாரும் அப்ப என்ன ஒதுக்கினப்போ எனக்கு வேற வழி தெரியல, அதான். சரி, இனிமே எந்த உண்மையும் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. ஓகே.